2024 ஆஷாட நவராத்திரி பற்றி சில குறிப்புகள். பொதுவாக ஆஷாட நவராத்திரினா நாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆஷாட நவராத்திரி எந்த காலத்தில் வருது அப்படின்னா, ஆனி மாதம் அமாவாசையிலேருந்து 10 நாள் தொடர்ந்து இந்த ஆஷாட நவராத்திரி அனுஷ்டானம் பண்ணுறோம். உத்தராயண புண்ணிய காலத்தில் கடைசி மாதமான ஆனி மாதத்தில் இது நடக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பிச்சிடும். தட்சிணாயன புண்ணிய காலம் ஆடியிலேருந்து ஆரம்பமாயிடும். இந்த ஆஷாட நவராத்திரி அப்படின்னு சொன்னாலே ஆடி அமாவாசையில் ஆரம்பிக்கிறதுனால மறுநாள்லேருந்து பிரதமையிலேருந்து ஒரு 10 நாள் நம்ம நடக்கணும். இந்த ஆண்டு 6ஆம் தேதி சனிக்கிழமையில் முதல் நாள் ஆரம்பித்து 15ஆம் தேதி வரைக்கும் தசமி அன்னைக்கு வெற்றி கொண்டாட்டத்தோடு முடிகிறது. இந்த நவராத்திரி இதற்கு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வாராகி நவராத்திரி யாருக்கும் தெரியாது. ஆக்சுவலாக பல வகையான கிட்டத்தட்ட ஒரு 5 வகையான நவராத்திரி இருக்குது. ஆஷாட நவராத்திரி வாராகிக்கே சிறப்பான ஒரு நவராத்திரின்னு சொல்லலாம். வாராகினாலே வெற்றி தேவதை. வாராகி உபாசனோட செயல்கள்லாம் எப்படி இருக்குன்னா, வாராகி உபாசனை தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி வாராகி பூஜையில் ஈடுபட்டிருக்கவங்க வெற்றியை தவிர அவங்களுக்கு தோல்வியே கிடையாது. ஆனால் வெற்றி எப்போ கிட்டும் அப்படின்னா, நம்மக்கிட்ட சத்தியம், தர்மம், தயை இந்த 3 குணங்களும் இருந்தால் மட்டும்தான் நாம் எடுத்த காரியத்தில் வெற்றி பெற முடியும். வாராகிட்ட நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமாக எனக்கு இதை செய்து கொடு, அதை செய்து கொடு அப்படின்னு எந்த விஷயத்தையும் நம்ம இம்போஸ் பண்ண முடியாது. அம்மா கிட்ட வேண்டி வரம் கேட்கலாம். தர்ம தேவதனால அம்மா பார்த்து அதுக்குரிய யோகியத்தை நமக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தை கொடுப்பாங்க. மற்ற தேவதைகள்லாம் சரி ஓகே குழந்தை அடரானேன்றதுக்காக சில விஷயம் செய்திருவாங்கன்ற மாதிரி நம்ம வாராகிட்ட எதிர்பார்க்க முடியாது. குறிப்பாக பெண்களுக்கு வாராகி கூட்ட குரலுக்கு ஓடி நிற்கக்கூடியது தான் வாராகி. அல்லது ஆஷாட நவராத்திரி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அதீத விசேஷம். நவராத்திரினாலே குறிப்பாக பெண்களுக்கு தான். இந்த ஆஷாட நவராத்திரி எல்லா பெண்களும் கண்டிப்பாக வழிபாடு செய்யணும். இல்லத்தில் வழிபாடு செய்யும்போது பார்த்திங்கன்னா படத்தை வச்சு வழிபடலாம், சிலையை வச்சு வழிபடலாம், பல கலசை வச்சு வழிபடலாம், பல ரூபத்தில் வழிபடலாம். ஆனால் ரொம்ப சிம்பிளஸ்ட் மெத்தடுன்னா தீப வழிபாடு தான். ஏன்னா நீங்கள் அந்த படத்தை வச்சு சாமியை கும்பிடுவோம், அடுத்த வருஷம் கும்பிட முடியல, அதை தூக்கி போய் கோவிலில் போடுவோம், எங்கேயா வீசி எறிவோம். விக்கிரகத்தை கொஞ்ச நாள் வச்சுருப்போம், அப்புறம் வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதுக்கு வாராகி தான் காரணம். அவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க, இவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க. பொதுவாகவே மனித இயல்பு எப்படின்னா, நமக்கு வேலை ஆகணும்னா ஒரு விஷயத்த ரொம்ப திறம்பட செய்வோம். வேலை முடிஞ்சவொடனே அதை கட்டி விட்டுறது நமக்கு. அது கடவுளுக்கு மட்டும் இது கிடையாது. எல்லாத்தையும் தான் நாம் அந்த மாதிரி பண்ணுவோம். அது மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் என்னோடய அனுபவத்தில். படத்தை தூக்கின்னு வந்து கோவிலில் வைக்கிறது, சிலையை தூக்கின்னு வந்து கோவிலில் வைக்கிறது, என்னால் பண்ண முடியலன்னு சொல்கிறது. இப்போ எதுக்கு செய்கிறதுக்கு ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி வாராகி கேட்டதெல்லாம் கொடுத்துருவான்னா சோதிக்காமல் எந்த விஷயத்தை சாதனை பண்ண முடியாது. வாராகி வழிபாடு சாமானியமான வழிபாடு கிடையாது. ஆனால் அதை தொடர்ந்து செய்யும்போது அதுக்குரிய பலன் இருக்கும். சோதனைக்கு பின் சாதனை கண்டிப்பாக உண்டு, வெற்றி நிச்சயம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆஷாட நவராத்திரி எப்படி அனுஷ்டானம் பண்ணுறது? பெண்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட சட்ட சிக்கல் இருக்குது. குறிப்பாக இல்லத்தரசிகளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். 10 நாள் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது சூழ்நிலை. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கலசை வச்சு வழிபடுற திறமை இருக்கிறவங்க கலசை வச்சு வழிபடலாம், தப்பே கிடையாது. கலசத்தில் ஆவணம் பண்ணி அமாவாசை அடிக்க கலச ஸ்தாபனம் பண்ணி அடுத்த நாளில் குறிப்பாக மெயினான ஒரு விஷயம் அதில் இருக்க வேண்டியது என்னென்னா, அணையா தீபம் இருக்கணும். ஒரு அகல் விளக்கு, நல்லா பெரிய அகல் விளக்கு எடுத்துங்க. அந்த அகல் விளக்கு எண்ணெய் ஒழுகாத அளவுக்கு முன்னாடி நல்லா தண்ணியில் நினச்சி கீழே ஏதாவது வர்ணம் பூசி பெயிண்ட் கிட்டு அடிச்சிட்டிங்கன்னா அந்த எண்ணெய் கசியாது. ஒரு திரியை போட்டு அதுக்கு குறைந்தது ஒரு 200 ml மேலே பிடிக்கிற மாதிரி இருக்கணும். ஆமாம், அப்படி இருந்தால் தான் அது நீங்கள் கார்த்தால 6 மணிக்கு ஏற்றி வச்சிங்கன்னா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இருக்கும். மறுபடியும் 6 மணிக்கு மேலே திரியை மாற்றிட்டு திருப்பி தூப தீப தெய்வ நைவேத்தியம் நம்மளாம் உலர் திராட்சை, மாதுளம்பழம்,
சக்கரவள்ளி கிழங்கு, ஆலு இது எது யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரசாதங்கள். எத செய்தாலும் பக்தி ஸ்ரத்தையோட செய்யணும். என்ன வைக்கிறான்னு அம்மா பார்க்கறதில்ல. கற்கண்டு வச்சாலும் சரி, உலர் திராட்சை வைத்தாலும் பக்தியோட, "அம்மா, தாயே என்னால இதுதான் முடியும்னு" சொல்லி அன்பால குடுத்தீங்கன்னா, எத குடுத்தாலும் ஏத்துக்கிறவ தான் வராகி. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 15, 20 வருஷமா அந்த உபாசனையில இருக்கேன். அன்னைக்கு இதுவரைக்கும் எது பிடிக்கும்னு எனக்கே தெரியாது. எல்லாம் சொல்லப்பட்ட விஷயங்கள், அதெல்லாம் செய்றோம். ஆனா ஒரு நாள் கூட அன்னை என்கிட்ட வந்து, "இத எனக்கு செய்து குடுன்னு" கேட்டதில்ல. ஆனா எனக்கு என்ன பிடிக்கும்னு அன்னைக்கு தெரியும். ஆமா. ஆனா வந்து அன்னை வந்து இதுவரைக்கும் எனக்கு இத செய்து குடு, இத பண்ணு, அத பண்ணுன்னு சொன்னது கிடையாது. வேத சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டபடி நம்ம பூஜைகள் செய்றோம். தாயானவள் குழந்தைகிட்ட எதையுமே எதிர்பார்க்கறதில்ல. தாய் அன்பு தாய் தான் மக்களுக்கு குடுத்து இது பண்றா. தாய் உள்ளம் கொண்டவ தான் வராகி. பொதுவா வந்து சொல்லுவாங்க, ருத்ர தேவதை அப்படி இப்படின்னு வராகி பத்தி பல விஷயங்கள் சொல்லுவாங்க. ருத்ரம் ருத்ர தேவதைன்னு சொல்றோம். சாதாரணமா இப்ப பெண்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா பெண்களும் அமைதியானவங்க தான். அவங்கள ருத்ரமா ஆக்கி பார்க்கணும்னு நெனைச்சா, நம்ம அவங்கள சீண்டினா, ஏதாவது அவங்களுக்கு தொந்தரவு குடுத்தா, எல்லா பெண்களும் தான் ருத்ரமாகுறாங்க. அந்த மாரி தான் வராகி. அன்னை பார்வதி தாய் வந்து எப்பவுமே சாந்த குணம் படைத்தவ தான். அவள சென்னி பார்த்தீங்கன்னா, ருத்ரமாயிடுவா. அத பத்தி எந்த இதுவும் கிடையாது. அதனால வந்து நாம நெனைக்கிறா மாரி வாராகி வந்து எல்லாரும் சொல்றா மாரி, போர்க்குணம் படைத்த கடவுள். போராடி ஜெயிக்கணும். எல்லா பெண்களுக்கிட்டயும் அந்த போர் குணம் உள்ள இருக்கும். அது எப்போ வெளிய வரும்னா, உச்சகட்ட கஷ்ட நிலைக்கு போயி அவங்கள துன்பப்படுத்தும்போது, அந்த போர் குணம் வரதான் செய்யும். அந்த மாரி தான் வாராகி. அதனால எல்லாரும் வந்து சொல்றா மாரி கிடையாது. நான் என்னோட அனுபவத்தில கண்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அன்னை தான் எங்களுக்கு எல்லாமே. ஆமா. மாதா, பிதா, குரு, தெய்வம். அதையும் தாண்டி பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். நம்ம அதாவது ஃப்ரெண்டு கிட்ட தான் சண்டை போட முடியும். சண்டை போட்டா கூட கோச்சிக்க மாட்டாங்க. அந்த மாரி தான் அன்னை. நான் பல நாள் வந்து அன்னைக்கிட்ட அது மாரிலாம் வந்து பண்ணியிருக்கோம். இதுவரைக்கும் என்னை வந்து அம்மா, சீன்னு ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது. ஆனா நான் ஒரு தடவ தெரியாத்தனமா என்னோட ஞானத்த வந்து பல வழி விஷயங்கள் உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகள்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, "எந்த நேரம் தூங்க விடாம சொல்லிட்டே இருக்கியேம்மா, விடுமா என்னாச்சு என்னால் முடியலம்மான்னு" ஒரு வார்த்தை சொன்னதுக்கப்புறம், அந்த ஞானத்த அன்னையோடு நிறுத்துனாங்க. அதுக்கப்புறம் பல தடவ மன்னிப்பு கேட்டு கேட்டு பார்த்தேன், கிடையாது. வாராகிகிட்ட மன்னிப்பே கிடையாது. தவறுக்கு தண்டனை. தண்டனைய அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த கான்செப்ட் இருந்தா, அதை ஏத்துக்கூடிய பக்குவம் இருந்தா வாராகி வழிபாடுக்குள்ள வரணும். இல்லன்னா வரக்கூடாது. அதுதான் புத்திசாலித்தனம். எடுத்தவங்க பின்னாடி போகக்கூடாது. பின்னாடி போறதா இருந்தா தயவுசெய்து உள்ள வர வேண்டாம். வாராகி வழிபாடுக்குள்ள. அத தான் நான் சொல்வேன். மத்தபடி நெறைய விஷயத்துல குடும்பத்த அத அப்படி பிரிச்சுட்டோம், இப்படி பிரிச்சுட்டோம். நெறைய பேர் சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த மாரிலாம் எதுவுமே இருந்தது கிடையாது. என் குழந்தைங்கள்லேருந்து, என் மனைவியிலேருந்து பார்த்தீங்கன்னா, நாங்க எதுவுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அன்னைய கேட்காம எதுவுமே செய்ததே கிடையாது. ஆமா. பட் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்ககிட்ட சுத்த பத்தங்கள் இருக்கணும், பியூரிட்டி இருக்கணும், கரெக்ட்டா இருக்கணும். ஆமா கச்சாமுச்சான்னு நம்ம வாழ்க்கைய வந்து எப்படி வாழணும்னு தெரியாம வாழ்ந்துட்டு, அதுக்கு ஒரு இன்னல்கள வந்து அவங்க குடுக்கும்போது, அது அவங்க குடுக்குறது, இந்த பிரபஞ்சம் குடுக்குற விஷயம். தப்பு செய்தா எல்லாருக்கும் தண்டனை குடுக்குறவ தான் அவன். அப்படி இருக்கும்போது தெரிஞ்சே நம்ம செய்துட்டு போய், "அண்ணே நீ எனக்கு துன்பத்த குடுக்கக்கூடாதுன்னா" அப்புறம் நம்ம எப்படி திருந்துறது? அதில என்னைய பொறுத்தவரைக்கும் நான் அந்த வராகி வழிபாடுக்குள்ள வந்ததே தவறு செய்தால் தண்டனை வேண்டும், என்னை முறைப்படுத்தணும். நான் வந்து இப்படி தான் வாழணுன்றதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த வழிபாடுக்குள்ளேயே வந்தேன். ஆமா. அனுக்கிரகம் தேடி தேடி 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வாராகி வழிபாடுலாம் ஒண்ணுமே கிடையாது. படம் கூட கிடையாது. ஹிருதய கமலத்தில வச்சு போற்றி தூச்சி உத்தரகோச மங்கை வாராகி தான் பரிபூர்ண கிருபா கடாட்சம் குடுத்து, இதுவரைக்கும் எங்களுக்கு மாதா, பிதா, குரு தெய்வமா வழிகாட்டிண்டு அனுக்கிரகம் குடுத்துட்டுருக்கா. அதனால இந்த ஆஷாட நவராத்திரிய நம்ம ஏன் வழிபடணும்? அப்படின்னா, ஆடி மாசத்துல இந்த நோய்க்குரிய மாசங்கள். உஷ்ணம் பூமி அதிகமா ஆகும். இப்ப எல்லா நோய்களும் உள்ள நுழையும். ஸோ நோயிலேருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த கூழ் வார்த்தல், வேப்பிலைய வச்சு நம்ம இது பண்றது, எல்லா விஷயங்களும் நடக்கிறது. ஸோ அதனால அதுலேருந்து நம்ம பாதுகாத்துக்கணும். உடலை பாதுகாக்கணும், பேணி காத்துக்கணும். நம்மள ஒரு ரக்ஷை போல அவ காத்து அருள்றதுக்காக தான் இந்த ஆஷாட நவராத்திரி.
இந்த பூஜையில கிடைக்காத விஷயங்களே கிடையாது. பலவிதமான கோவில்ல திருக்கோயில்ல பார்த்தீங்கன்னா, ஆஷாட நவராத்திரி ரொம்ப சிறப்பா நடக்கும். பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் தீபம், இந்த பூசணி தீபம், அதாவது எப்படின்னா, இதெல்லாம் எதுக்குன்னா, ஒரு மகா யாகத்துக்கு சமமான ஒரு விஷயத்த ரொம்ப சிம்பிளா பண்ணக்கூடிய இது வாராகி வழிபாட்டில தான். ஒரு 200, ரூ. 250 இருந்தா ஒரு தேங்காய் தீபத்த சுத்த நெய்யிலயோ, இல்ல நல்லெண்ணெய்லயோ, பச்சரிசி பருப்பி, நாம தனம் தானியம் நிறைஞ்சிருக்கணும்னு இந்த 10 நாளும் பிரார்த்தனை பண்ணா அதீத சிறப்பு. பார்த்தீங்கன்னா, நம்ம ஆத்துல சப்போஸ் ஒரு கணபதி ஹோமம் பண்ணா கூட ஒரு ரூ. 4000 சிம்பிளா பண்ணா கூட வாத்தியார் சம்பாவனை ஒரு 2000, ரூ. 2000 சாமான் இல்லாம ரூ. 4000 இல்லாம பண்ண முடியாது. இந்த ஆலயத்துல நீங்க ஏத்த ஆரம்பிச்சீங்கன்னு வச்சீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 200, ரூ. 250 2000, 2500ல இந்த 10 நாளும் பொதுவா நம்ம ஆலயத்துல அம்மா என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, அந்த லாஸ்ட் டே அன்னைக்கு தசமி அன்னைக்கு, அந்த பக்தர்கள் ஏத்துற அந்த தேங்காய் எல்லாம் ஒன்று சேர்த்து, அத ஹோம அக்னியில லாஸ்ட் டே அன்னைக்கு சேர்த்துரு. ரொம்ப சிம்பிளா அத அக்னி ஆவர்த்தியா பண்ணி, மக்களுக்கு யாருக்கும் தொந்தரவு குடுக்காம, ஏன்னா இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் எல்லா மூலையில முடுக்குல உலகியல்ல பொருளாதாரத்துலருந்து இதுலருந்து எல்லாமே சட்ட சிக்கல்ல இருக்கு. பண்ணாம என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனை விஷயங்கள செய்ய சொல்லி, அன்னை நமக்கு வழிகாட்டுதல் குடுத்துருக்கா. இது உணவு பிரசாதங்கள்ல ஆரோக்கியத்துல எல்லாத்தையும் அக்கறை எடுத்து ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து செய்யணும். அவரோட நேத்திர திருஷ்டியில பட்ட பிரசாதங்கள் நம்ம உட்கொள்ளும்போது அதீத சக்தி, அதிக பலம். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, யாருக்கும் கடவுள் வந்து பசி இல்லாத சோறு ஓரளவுக்கு இந்த பூமியில வந்து எல்லாருக்கும் குடுக்கக்கூடிய இது வந்து எம்பெருமானால நடந்துன்னு தான் இருக்கு. இருப்பினும் அன்னைக்கு படைக்கப்பட்ட அந்த பிரசாதங்கள், அவர் நேத்திர திருஷ்டி பட்ட பிரசாதங்களை உட்கொள்ளும்போது அதீத வலிமை, அதீத சக்தி. எப்படி நம்ம உடலை வளமா வச்சுக்கிறதுக்கு மற்ற விஷயங்களை வந்து ஆரோக்கியமா ஒரு ஒரு சித்தாந்தத்திலயும், சைவத்திலயும் சரி, அசைவத்திலயும் சரி, ஒரு ஒரு சித்தாந்தத்திலயும் அவங்கவங்க விஷயத்த ஃபாலோ பண்றாங்க. அதற்கு நிலையான பலம் குடுக்குறவர் தான் வராகி. நம்ம சைவ சித்தாந்தத்திலே பார்த்தீங்கன்னா, ஒரு பிரசாதம் ஒரு மாரி, இன்னொரு பிரசாதம் இன்னொரு மாரி பல விஷயங்கள், தானியங்கள் அது இதுன்னு எல்லாமே நவராத்திரில நவதானியங்கள பயன்படுத்துறதே பெரிய விஷயம். ஸோ இதெல்லாமே நம்மளோட ஆரோக்கியத்துக்காக தான் வந்து எல்லா விஷயத்தையும் அன்னை வந்து நமக்கு குடுத்துருக்காளே தவிர, அன்னை என்ன இதெல்லாம் சாப்பிட போறது கெட்டு போச்சா? ஒண்ணும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அன்னை அன்னை சாப்பிடுற மாரி இருந்தா நம்ம யாரும் வைப்பாங்களான்னு கூட சாமிக்கு முன்னாடி படைப்போமான்னேன்னு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒரு நாள் செய்வோம், 2 நாள் செய்வோம். 3வது நாள் வந்து நமக்கு அசட்டை பண்ண ஆரம்பிச்சுரும். இதுதான் வந்து மனிதனோட தத்துவமே. இப்படி அத்தனை விஷயங்கள நமக்கு எல்லாம் வாரி குடுக்குற தேவதை வாராகி. தீர்க்க முடியாத பிரச்சனையே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோர்ட்டு கேஸா இருந்தாலும் சரி, அ குழந்தை பாக்கியங்களா இருந்தாலும் சரி, நான் என்னோட அனுபவத்தில ஒரு ஒரு ஆஷாட நவராத்திரியும் இந்த அபிஷேக ஆராதனை பண்ணி, சங்கல்பம் பண்ணி, பிரார்த்தனை பண்றவங்களுக்கு எப்படியெல்லாம் நிறைவேத்தியிருக்கான்னு அவ திருப்பி வந்து சொல்லும்போது தான், வீடு வாங்குற பிரச்சனையா இருந்தாலும் சரி, லோன் சாங்ஷன் ஆகுற பிரச்சனையா இருந்தாலும் சரி, பெரிய நோய் நொடியிலேருந்து காப்பாத்தாலும் சரி, உயிர் பிரச்சனைகளாலும் சரி, எந்த இதுக்குமே வந்து அ எல்லாத்துக்குமே பரிகாரமா அந்த தேங்காய் விளக்கு, இந்த பூசணிக்காய் தீபம். அது அதுக்கு உரிய முறையில, என்ன பிரச்சனைக்கு தகுந்தா மாரி என்னன்னு அத கண்டறிஞ்சு செய்யணும். சும்மா எல்லாம் தேங்காய் தீபம் ஏத்துறான், நானும் ஏத்துறேன்னு சொல்லிட்டு, ஒரு ரூ. 10 விளக்கு ஏத்துற எண்ணெய வச்சு ஏத்தியாத. தேங்காய் தீபத்தையும் கெடுத்து, கோவிலையும் கெடுத்து, சுவாமியும் கெடுத்து, அப்படி தவறான விஷயத்த செய்யக்கூடாது. வாராகி இதுக்குள்ள அது நாட் அட்மிசபிள். நம்ம எந்த அளவுக்கு அபிசாரம் செய்றோமோ, அது பல மடங்கு நமக்கு திருப்பி குடுக்கும். அதனால தான் சொல்றேன், சுத்த நெய், சின்ன இதுவா இருந்தாலும் சுத்த நெய். அகல் தீபமா இருந்தாலும் சரி, சுத்த நெய்யில ஏத்தணும். ஸோ இந்த 10 நாளும் அணையா தீபம் வச்சு வீட்ல பிரார்த்தனை பண்றவங்களுக்கு, கண்டிப்பா தினமும் அம்பாள் அவ வீட்டுக்குள்ள வந்து பார்த்துட்டு போவா. அதுல எந்த மாறுதலும் கிடையாது. நான் என்னோட அனுபவத்துல வாராகி பக்த மண்டலில இருக்க பக்தர்கள் நெறைய பேர் ஆத்துல கலசம் வச்சு, தீபம் வச்சு பூஜை பண்றவங்க எல்லார் இல்லத்துக்கும் நித்தியமுமே வருஷம் 365 நாளுமே போய் வரக்கூடியவ. அத தாண்டி இந்த ஆஷாட நவராத்திரில யார் சத்தையோட அம்பாள நினைச்சு வேண்டுறாங்களோ, அவங்க எல்லா இல்லத்துக்கும் அன்னை வந்து திருவடி பட்டுட்டு தான் வரும். அப்ப எவ்வளோ பெரிய சிறப்பான ஒரு விஷயம் பாரு. கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரவ அன்னை வாராகி தாய் தான். அதையும் தாண்டி வேற ஒரு விஷயம் உலகத்திலேயே பார்க்க முடியாது. அப்படியான ஒரு கருணை கடல். அப்படி ஒரு தேவதையே உலகத்துல வந்து இட் வாஸ் எ அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஒரு வரப்பிரசாதினி. அது நெறைய பேருக்கு தெரியாது. ஆமா.
அதனால கலிம்பிஷம் இல்லாம மனசு தூய உள்ளத்தோட கொண்டாடுனீங்கன்னு வச்சுக்கோங்க, எட்டாத உயரத்தை எட்டலாம். ஆனா, தவறான ஒரு நோக்கத்தோடவோ, ஏதோ ஒண்ணு ஆரம்பிச்சா, அகல பதில பாதாளத்துல வந்து தள்ளி விட்டுருவா. என்னைக்குமே தவறான விஷயத்துக்கு அன்னை வாராகி வந்து இருந்ததே கிடையாது. இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு நம்ப ஆலயத்துல ஒரு பிரசித்தம் என்னன்னா, இந்த ஆஷாட நவராத்திரி 2024 வாராகி நமக்கு ஏற்கனவே உருவத்துல வந்து அன்னை வாராகி வந்து தி திரிசக்திகளா இணைஞ்சு பின்னாடி எம்பெருமான் பரமேஸ்வரனோட இணைஞ்சு தான் இருக்கா. சிவசக்தி சொரூபிணியா. இங்க பார்த்தீங்கன்னா, சிவமகம் வந்து துர்கா, வராக மகம் வந்து லக்ஷ்மி, ஹயக்கிரீவி முகம் வந்து சரஸ்வதி. ஸோ அந்தந்த இடங்கள்ல இப்ப பார்த்தீங்கன்னா, உருவ பேதமா ராஜராஜேஸ்வரியும், ராஜமாதங்கியும் உள்ள கொண்டு வந்து, இந்த ஆஷாட நவராத்திரில 3 பேருக்குமே பூஜை நடக்குது. ஆமா. அவங்க எல்லாருக்குமே ராஜமாதங்கிக்கு தனி நவராத்திரி, ராஜராஜேஸ்வரிக்கு தனி நவராத்திரி இருந்தாலும், அன்னை இது வந்து எப்படி நம்ம எடுத்துக்கணும்னா, அன்னை வாராகி தான் இவங்க எல்லாரும் அப்படின்ற மாரி ஒரு கான்செப்ட்ட கொண்டு வரா மாரி, எனக்கே ஒரு அதிர்ச்சி ஆயி போச்சு. ஆமா. எல்லாருமே இப்ப அங்க வாராகி ஆயிட்டாங்க. அது ஆஷாட நவராத்திரியில அருள் பாலிக்கிறாங்க. திருசக்திகளும் பிரம்மாண்டமான ஒரு களத்துல இறங்கி மக்களோட இதுக்காக இறங்குறாங்கன்னு நினைக்கும்போது ஒரு அதிர்வாவே இருக்கு. என்னால வந்து ஹைலி இமேஜினபிள். என்னால நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த மாரி விஷயத்த நடத்துவாங்க அப்படின்னு. ஆமா. இது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதனால எல்லாரும் இந்த ஆஷாட நவராத்திரிய அ பயன்படுத்திக்குங்கோ. ஏன்னா, அதுக்கப்புறம் வந்து சுவாமி எனக்கு இது நடக்கல, அது நடக்கல, இது கிடைக்கல, அது கிடைக்கலன்னா, என்னால எதுவும் சொல்ல முடியாத சூழ்நிலையில சிக்கிக்குப்பேன். ரீசன் நம்ம நினைக்கிற மாரி வாராகிகிட்ட டக்குன்னு ஈஸியா வர வாங்கிட முடியாது. ஆஷாட நவராத்திரில நீங்க வேண்டுதல், சத்தியம் தர்மத்தோட தேங்காய் தீபம், பூசணி தீபம் என்னவோ அத கேட்டு கரெக்ட்டா என்னென்ன பிரச்சனைக்கு என்னென்ன செய்யணும். முதல்ல உங்க பிரச்சனை என்னன்றத உண்மையா சொல்லணும். சொன்னா தான் அதுக்குரிய பரிகாரத்த சொல்லி அந்த வழி நடத்த முடியும். நீங்க சொல்றதுக்கே கூச்சப்பட்டுக்கின்னு உங்க பிரச்சனைகள நீங்க சொல்லல. சங்கல்பம் பண்ணிக்கிறதே உங்களுக்கு என்ன தேவைன்றத யார்கிட்ட சொல்றீங்க? ஆமா அன்னைக்கிட்ட சொல்லும்போது, இந்த பூஜை பண்றவா கிட்ட சொன்னீனாங்கன்னா, அதுக்கேத்த மாரி அவ சங்கல்பம் பண்ணுவா. அத நீங்க சொல்றதுக்கு யோசனை பண்ணிண்டு, கடவுளுக்கு எல்லாம் நேரடியா தெரியும். நமக்கும் கடவுளுக்கும் நேரடி உறவு இருக்குன்னா, நடக்க முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதான் பெரியவா சொல்லுவாரே, சாமி வரம் குடுத்தா கூட பூசாரி வரம் குடுக்க மாட்டாரு. இது மாரி வந்து பரிட்சயமான குரல். அந்த குரல் மூலியமா அந்த அந்த பிரார்த்தனை அங்க அம்பாள் கிட்ட போகும்போது, அது விரைவில நடக்கும். அதுக்காக நான் வந்து உங்க பிரார்த்தனையெல்லாம் நேரடியா பண்ணா நடக்காதுன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். வழிகாட்டுதல் ஒரு குருன்னு இருந்தா, அது இன்னும் கொஞ்சம் வேகமா நடக்கும். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். சரிங்களா? அதனால வந்து சில விஷயங்கள வந்து நாம வந்து நேரடியா வந்து சொல்லி பெறுறது கொஞ்சம் டிலே ஆகும். இந்த ஆஷாட நவராத்திரில இது மாரி ஒரு விஷயத்த சொல்லி பெரியவங்க மூலியமா நம்ம இது பண்ணணும். ரொம்ப சிறப்பா அந்த வரங்கள் கிடைக்கும். இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அஷ்ட சித்தியும் சரி, அஷ்ட ஐஸ்வர்யத்தும் சரி, வாராகி இப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு ஒரு நாளும் அந்த அஷ்ட வாராகிகள ஆவாகனம் பண்ணி பூஜை பண்றோம். பலவிதமான நன்மைகள், அளவில்லா நன்மைகள் சொல்லிட்டே போலாம். இன்னைக்கெல்லாம் சொல்லிட்டே போனா, என் வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு கேட்கறதுக்கு பொறுமை கூட இருக்காது. அப்படிதான் சொல்லணும். சரிங்களா? அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லார் இல்லத்திலயும் குறைந்தபட்சம் ஒரு அணையா தீபமாவது ஏற்றி, இன்னைக்கு வழிபடுங்க. மாலை நேரத்தில நீங்க ஆலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி தீபத்துக்கு முன்னாடி ஏதோ உலர் திராட்சையோ எதோ வச்சுட்டு ஒரு ஊதுபத்தி ஏத்தி வச்சுட்டு, சுகந்த மனம் இருக்கிற மாரி நறுமண மலர்களால அன்னைக்கு அலங்காரம் பண்ணிட்டு, அன்னைக்கு அலங்காரம்னா ஃபோட்டோ இல்லையா சாமின்னு சொல்லக்கூடாது. தீபத்த சுத்தி கூட ஒரு 4 பூவ வைக்கலாம். வாசனை மலர்களால அம்மன அழிச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு, ஆலயத்துக்கு வந்து பிரசாதத்த உட்கொண்டு அன்னைக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு, மறுபடியும் ஆலயத்துக்கு போய், அ அன்னைக்கு வந்து நம்மளால முடிஞ்ச தீபாராதனைய காட்டி, ஆமா முடிஞ்சா நித்தியமே ஒரு எலுமிச்சம்பழம், அத 2ஆக பகிர்ந்து, அதில வந்து மஞ்சள் குங்குமத்த தடவி, அன்னைக்கு முன்னாடி வச்சுட்டு, மறுநாள் கார்த்தால எடுத்து வாசல்ல வைக்கலாம். ஆமா. அந்த மாரி ஒரு ஒரு பலிதானம் மாரி. சிம்பிளா செய்யலாம். இத பெண்களே செய்யலாம்னா தாராளமா செய்யலாம். எந்த ஒரு குறையும் கிடையாது. ஜூஸ் போடுறதுக்கு நம்ம எலுமிச்சை பழம் வெட்டுறா மாரி தான். அன்னைக்கே நம்ம பிரசாதமா அளிக்கிறதுக்காக செய்றோம். வேற ஏதாவது விஷயத்துக்கு நம்ம எலுமிச்சை பழம் பயன்படுத்தும்போது தான் பெண்கள் யோசிக்கணும். இதுக்கு யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? அதனால எல்லாரும் எல்லா வளமும் பெறணுன்ற ஒரே நோக்கத்தோட தான் இந்த ஆலயத்திலே இந்த ஆஷாட நவராத்திரி மிக விமர்சையாக உங்களோட ஒத்துழைப்போட, உங்களோட உடல் பொருள் ஆவியால
சிரமப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாரித்த காசில் உபயம் பண்ணி செய்கிறீங்க. அதை எந்த அளவுக்கு சிரமம் கொண்டு நாம் வந்து செய்து அன்னையோட ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நானும் கடமைப்பட்டிருக்கேன். எனக்கும் அன்னையினுடைய பரிபூர்ண சந்தோஷத்தை அந்த அதை கண்ணார கண்டு கழிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தோடு தான் எல்லா விஷயத்தையும் செய்துட்டுருக்கோம். மோட்ச சாம்ராஜ்யம் வேணும்னா வாராகியோட அனுகிரகம் கண்டிப்பாக வேணும். அதனால் எல்லோரும் இந்த ஆஷாட நவராத்திரி சிறப்பாக பயன்படுத்தி வழிபாடு பண்ணுங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கேட்கலாம். இந்த சந்தேகம் ஆரோக்கியமாக இருக்கணும். விளக்கை வந்து வெள்ளை திரி போடணுமா, சிவப்பு திரி போடணுமா, பச்சை திரி போடணுமா, மஞ்சள் திரி போடணுமான்னு கேட்கக்கூடாது. எல்லா நிறங்களும் அவளுடையதே. மனசு மட்டும்தான் வேணும், வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால் வந்து தீப வழிபாடு, தீப ஒளியில் இருள் நீங்கி இந்த ஆஷாட நவராத்திரியில் துன்பங்கள் உலகம் பூரா இருக்க துன்பங்களாக நீங்கி உலகம் செழுமை பெறணும்னு அன்னையை பிரார்த்தனை பண்ணி இந்த 2024 ஆஷாட நவராத்திரியை சிறப்பாக விமர்சையாக கொண்டாட நாம் எல்லாம் முனைவோம். திருச்சிற்றம்பலம்.